பொழுது வெடிஞ்சால் 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம ஏரியா கரெக்டாக கொடுப்பாங்க. மட்டாப்புனால தூக்கம் வராது. ஊறப்பட்டு தீனி தூண் கூட வந்து ஒரு ஆள் வள்ளி உன்னை பார்க்க நான் வினோர் இப்படி ஆடிக்கொண்டால் பாடிக்கொண்டு ஏறும்போது தெரியவில்லை. இப்போது என்னுடைய அண்ணனை சந்திக்கிறேன். நம்முடைய திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு நான் செய்கிறேன். கிடைக்கவில்லையா? ஒன்றுமே
முடியவில்லையே. எதிர்பார்க்கலாம். வெற்றி செய்தார். அந்த கோடையை தொடர்பு திசை சென்று ஆகாய மாபெருடைய கழுத்தில் ஒரு மாலை வந்து மாலை வந்து விழுந்த உடனே என் கண்முன்னே ஒரு பெண் தோன்றினார். அந்த பெண்ணை கேட்டு என்னை திருமணம் ஒரு சம்மதம் என்று அவள் சம்மதம் ஒதுக்கி விட்டார். இது அழைத்து வருகிறேன். எனக்கு அண்ணன் உனக்கு மாமா. குமரன் வள்ளி பொருத்தமான பெயர்ந்தால் இப்பொழுது அவசரமாக திருமணம் ஏற்பட நடக்கட்டும். கல்யாணத்துல 10,000 ரூபாய் கொடுத்து சமையல்கார அமுத்துறோம். அதுல காரங்கிடா உப்புக்கு தரும் போது யாரு பாக்குறாங்க? அந்த மாதிரி மனவர போட்டு சரியாக பாக்குறது இல்ல. சீக்கிரம் மாப்பிள்ளை எடுத்து வர. ஐயா மாப்பிள்ளை மணமகனே நீயும் ஒரு பெண்ணு, பூமாதேயும் ஒரு பெண்ணு. பெண்ணு அமைதியா நடுமா. இதா தமுக்கு 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 எப்போ மொல்ல நயமாவாமா. என்னடா ஆச்சு? அந்த ஷேடோ ஓட்டாங்கல்ல, இந்த கொக்குக்கு நாய் புஷ் காலை தொகுதி புள்ளி நடக்க மட்டு விட்டேவா. தோழி கல்யாணம். கல்யாணத்துக்கு வேண்டிய சாமான சீக்கிரம் கொண்டு வர. நூறு நாள் வேலைக்கா போயிட்டு வர. 100 நாள் வேலை எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தான் தெரியும். கடினமான உழைப்பு. ஆமா. அப்படி என்னடா கஷ்டம்? காலையில போறாங்க, 10 பால் மண்ணு வர்றாங்க, நெகிலா பார்த்து உட்காடுறாங்க. பேடு பாக்குறாங்க, கோலம் போடுறாங்க, கல்லுக்காரங்க, துணி துவைக்கிறாங்க, மாட்டுக்கு பிள்ளைறாங்க, தூங்குறாங்க, தாயாடுறாங்க, ஊருக்கு அது போட்டு போடுறாங்க. எல்லாமே நடக்குது. உனக்கு எப்படி தெரியும்? என் முன்னாடி ஏறி வேலைக்கு போகுது. எல்லா பொம்மையாட்டி வந்து கரெக்டா மணி 9 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. வேலையோடு போயிடுவாங்க. என் முன்னாடி 2ஆம் கட்டம் மோடு பாலம் தெரியாது, சீக்கிரம் மூடும். சீக்கிரம்? ஆமா. இன்னும் ஒரு 6 மணிக்கு போயிடுதா? கரெக்டா 11:45 தான் போவோம். இதுவா வேலையோட போறது? 2ஆம் கட்டம் மோடு பாலம் தெரியாதுங்க. ஆமா, 19 பேர் ஒரு குழு, 20 பேர் ஒரு குழு. அந்த 19 பேர் என் பொண்டாட்டி ஒரு ஆளு. சரி. அங்க யாருன்னா கலாரி விட்டுருவாங்க. பின்னாடியே முன்னாட்டம் போட்டு நாங்க 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்தோம். வேலையோட வந்தோம். மணி 11:45 டைம் நேற்று வேலைக்கு வந்து செத்தாங்க. இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தராவது கேள்வி கேட்பாங்க. கலாரி விட்டுருவாங்க. ஆமா. என் பொண்டாட்டி 2ஆம் கட்டம் மோடு பாலம் தெரிய ஒரே கேள்வி தான் கேட்காங்க. அதிகமா பேசாது. ஒரே ஒரு வார்த்தை. ஆமா. அப்படி என்னதான் சொல்லும்? ஏறி நீ ஒத்திக்கே சொந்தமா? ஒருத்திக்கே சொந்தமா? ஒரு பொம்மைக்கு வாங்கி தர மாட்டாங்க. ஒரு வாரம் 2 வாரம் வேலை செய்யும். பேங்க் புக்கத்துக்கு நேரா பேங்க்குக்கு போவோம். எல்லா பொண்டாட்டி லைன்ல நின்று நடுப்பாங்க. எல்லாரும் வரிசையில் வருவாங்க. என் பொண்டாட்டி லைன்ல நிக்காது. அங்கேயும் அதிகமா 2ஆம் கட்டம் மோடு பாலம் தெரியாது. எங்க துட்டு கொடுக்குறாங்க தான் போய் நின்று. உன் மனைவிக்கு அதுவா மேடு பலம் தெரியாது. அங்க யாரா கலாரி விட்டுருவாங்க. போராட்டம் தாங்க முடியல. ஏறிதான் போராட்டம் தாங்க முடியல. நானும் பொண்டாட்டி லைன்ல நின்னுக்கிறாங்க.
யாரு அங்க போன்னு கேட்பாங்க. யாராவது ஒருத்தராவது கேட்பாங்க. என் பொண்டாட்டி அங்க கூட அதிகமா பேசாது. அங்க கூட அதிகமா பேசாது. ஒரே கேள்விதான். ஒரே ஒரு வார்த்தை. ஆமா. அப்படி என்னதான் சொல்லும்? என் பேங்க் என்னவோ ஒத்தியா சொல்லுமா அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வாய் தர மாட்டாங்க. அப்படியே பேங்க் மேனேஜர் பாப்பாரு புக் வாங்கி என்ட்ரி பண்ணி துட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாரு. எதிர்காரன் பார்த்துதான் இருப்பான். என்னடா ஆடுகார முன்னாடி இப்பதான் போச்சு துட்டு வாங்கி வீட்டுக்கு வந்து எங்க ஊருக்கு அது பேசியிருப்பா போட்டு குமுறு வந்தாங்க. நானும் என் முன்னாடி சிசி வாடி பார்த்துருக்கேன். விட்டு எதிர் வீட்டுல சண்டை. ஆமா எப்படி மாக்கால கொண்டு வந்தீங்களா? தாய் வாங்கிக்கலாம். கட்டு தாலி சொல்ற தாலியை தாண்டியா உள்ளதான் வச்சு நடப்பது கல்யாணம். ஐயர் வேண்டுமே. சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ எதுமா ஐயா ஐயர் கந்தல் செத்தாருங்க. நானும் ஐயர் 2 பேரும் பேசினா வந்தங்க. அவரு கொஞ்சம் பார்வை கம்மி. வர வயல ஒரு தரை கிணறு அந்த கந்தல் காலை விட்டு மீறி செத்து விட்டாருங்க. படுபாவி பக்கத்தில் இருந்து கை கொடுத்து காப்பாற்ற வேண்டியது. ஐயர் நான் காப்பாத்திருப்பேன். ஐயர் கிட்ட துட்டு ஒரு 2000 நான் கடன் வாங்கிட்டு அந்த ஐயர் எங்க பார்த்தாலும் வட்டி கொடு முதல் கொடு வட்டி கொடு முதல் கொடுன்றான். பணம் கொடுத்துக்கும் கேட்கதான் செய்வாங்க. சரி இப்போ கூட்டான யாரு கேட்போம்? அதுக்காக நீ வேடிக்கை பார்த்தியா? சத்தா சாமி விட்டுட்டு இப்போ வந்து சொல்லணுமே. என் வீட்டுக்கு என் வீட்டுக்காரன் பார்ப்பான். அவன் என்னால எங்க அம்மாவை பார்ப்பான். எதுக்குடா? எங்க அம்மா வந்து வீட்டு வேலைக்கு எதிர்பார்ப்பான். அதாவது என்ன போனாலும் காரியம் சர்வாந்திரம் கல்யாணம் சுபகாரியம் சுபகாரியம் மங்கள காரியம் கூட்டு போவாரு. சரி அவரு கூடவே போய் சமைச்சுக்கிறது எனக்கு தெரியுங்க. நல்லது. ஆபத்துக்கு பாவம் இல்லை. மந்திரத்தை சொல்லு. நல்லதுங்க. ஐயா உத்தரவு தானே ஆரம்பிக்கலாமா? நீ காரிமி ஆர்மி ஆர்மி. சரிங்க. ஆமா பிள்ளைங்க தோப்பனார் எல்லாம் செத்துட்டாங்க. பொண்ணு பாருங்கண்ணா. பொண்ணு பேர் வந்து வள்ளி. வள்ளிங்க தோப்பனார் அவங்களும் செத்துட்டாங்க. குமரன் வள்ளி இருவருக்கு கல்யாணம். அது மட்டும் மந்திரம் சொல்லு. சகை ஒழுங்கு நாக தோசை சமர்த்தியா? பொண்ணுக்கு நாக தோசை பொண்ணு சீரும் குடும்ப நாக தோசை சமர்த்தியாமே செவ்வாய் தோசை சமர்த்தியா? யாக குண்டத்துல போடாத இன்னும் அங்க போட்டுக்கிட்டா யாக குண்டு கீழாங்க இல்ல அதான் மாம குண்டத்துல போடுங்க. ஒரு குளிர்ச்சியா இருக்கு அதுல போடு. தவம் தானியம் சுபம் சூன்யம். தவம் தானியம் ஓகே அது சுபம் சூன்யம் தெரியாது. சரி ஆமா கல்யாணத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் இதுவாடா மந்திரம்? ஆமா நீ எங்கடா கல்யாணத்துக்கு போயிருக்கியா? நிறைய கல்யாணத்துக்கு போயிருக்கேன். சோறு சாப்பிட்டீங்கன்னா நான் கூட போய்க்கிறேன். இப்போ எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க. ஆமா எந்த கல்யாணத்திலாவது 1000 ரூபாய் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறீங்க? இங்க போய் கேள்வி கேட்க போறீங்க. அப்ப என்ன கேக்குறா? ஓ நீ சொல்வதுதான் மந்திரம். சரி சொல்லு சீக்கிரம். குருவே குருவே அடியார் ஒரு விண்ணப்பம். ஆன்சு போட்டவன் சாராயம் குடித்தவன் சைட் அடிச்சவன் சாம்ராகு போட்டவன் இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கேட்டான்? என்ன தண்டனை? வேலிதாமதா 1ஆம் பதி 2ஆம் பதி 3ஆம் பதி 4ஆம் பதி 5ஆம் பதி 6ஆம் பதி 7ஆம் பதி 8ஆம் பதி இவங்களால சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. சொர்க்கம். ஆன்சு போடாதவன் சாராயம் குடிக்காதவன் சைட் அடிக்காதவன் சாம்ராகு போடாதவன் இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கேட்டான்? இவங்களெல்லாம் ஓர் ரயில போடி வச்சு சாவணும். காலை கட்டுத்தாரு அரிசி விட்டு கூட போட்டேன். நேரத்தில் நடக்கின்ற திருமணம் போனாலும் மொழி எழுதாம போனாலும் எப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு ஒரு குறைபாடு சொல்லிட்டு போவாங்க. நான் என்ன செய்தேன்? 4 கேஸ் வச்சிருந்தேன். வீட்டுல இருக்கிற கேஸ் வீட்டுல இருக்கிற கேஸ் இல்லைங்க. நான் டாஸ்மார்க்ல போய் வாங்கி வந்து ஒரு 4 கேஸ் இருக்க முடியாது.
நான் என்னன்னா, எதுக்கு யாரு கல்யாணத்துல மொய் எழுதாத போறானோ அவனுக்கெல்லாம் ஆள் கொண்டு வந்து கொடுக்கணும். என்ன அறிவு இருக்கு உனக்கு மொழி எழுதிட்டு போறாங்களா அவனுக்கு தானே கொடுக்கணும். மொய் எழுதுறானா அவன் பாய்க்கு துட்டுக்கிட்டு மொய் எழுதுறான். ஆமா அவன் பாய்க்கு துட்டுக்கிட்டு துட்டு போட்டு சாப்பிட்டு போவான். உண்மைதான். மொய் எழுதுறது குத்தா கூட வேற ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட நான் கூட கல்யாணத்துக்கு போனோம்பா நான் கூட மொய் எழுதுறேன்னு கூட ஒரு பாட்டு குத்தான்னு சொல்ல மாட்டான். நல்ல பேரு உனக்கு கிடைக்கும். ஏய் நினைத்தபடி தம்பிக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்து முடித்து விட்டது. ஆமா. இந்த இரவு முதல் இரவு அதற்குண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும்.